அம் திரு உதயநிதி என்ன பேசினாருங்கிற விவரம் எந்த பத்திரிகையிலயுமோ, இதுலயோ வரமாட்டேன்றது. எனக்கு தெரியாது. ஆனா, தவறா பேசியிருந்தாருன்னா நிச்சயமா அவர் மேல வழக்கு பதியணும். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா, இன்னைக்கு கைது பண்ண வேண்டிய தேவை என்ன இருந்தது? ஏன்னா, இவங்க வந்து தவறு பேசினார்ன்னு சொல்லி வழக்கு போடுவாங்க. அது கோர்ட்ல வரும்போது அவர் என்ன பேசினாருங்கிறத சொல்லுவாரு. எதுக்காக பேசினேங்கிறத சொல்லுவாரு. கோர்ட் ஒரு முடிவுக்கு வரும். உண்மையிலேயே தவறா பேசினாரான்னு சொல்லி. ஆனா, இன்னைக்கு வந்து இந்த வழக்கு இவ்வளவு அவசரமா கைது பண்ணும்பொழுது, நாளைக்கு வந்து சட்டமன்றம் கூடுது. ஒரு தரம் ஏற்கனவே சட்டமன்றத்தில வந்து எதிர்க்கட்சித் தலைவர் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லாம போயிட்டார் முதல்வர். அதுக்கப்புறம் ஒரு ட்விட்டரா ஏதோ ஒரு பெரிய அறிக்கை ஒண்ணு வந்தது. அது சட்டமன்ற மரபுகளுக்கு முரணானது. அப்போ எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வருமே. நாளைக்கு இவர் பேசுற கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாதுங்கிற அச்சத்துல தான் இந்த மாரி அவர வந்து சட்டமன்றத்துக்கே வரவிடாம ஆக்குறாங்களா? அப்படிங்கிற ஒரு இது ஒரு அச்சம் வரத்தானே செய்யும் இயல்பாகவே. இப்போ இந்த கேஸ் வந்து பிணையில் வர முடியாத இதெல்லாம் போட்டிருக்காங்க. 2 இது நான் பார்த்தேன். சதின்னு போட்டிருக்காங்க. என்ன சதி இருக்கு? இவர் என்ன சதி பண்ணாரு? மக்கள புரொவோக் பண்ணாருன்னு போட்டிருக்காங்க. இது வந்து விவசாயிகள் சங்கம் வந்து இந்த இத நடத்துது. இவர் விவசாயிகள் சங்கத்துக்கு அது விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவிச்சு இவர் அங்க போறாரு. இவரு முதல்ல வந்து இந்த விவசாய போராட்டத்த ஆரம்பிக்கல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி செக்ரட்டேரியட்ல பண்ணாங்களே! அந்நேரம் இவரா போய் நின்னாரு? விவசாயிகளுடைய போராட்டம் ஒன்று இருக்கு. அரசியல்ங்கிறது என்னது? பொதுமக்கள்ல எந்த குழுமத்துக்காவது ஏதாவது அரசு மேல் அதிருப்தி இருந்தால், எதிர்க்கட்சிகள் அந்த அதிருப்தியின் நியாயத்தை உணர்ந்து அந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளுங்கிறது தான் ஜனநாயகம். அப்ப இன்னைக்கு வந்து முதல்வர் வந்து தேர்தல் அறிக்கையில சொன்ன சில வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை விவசாயிகளுக்கு. அதுக்காக அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க. அந்த போராட்டத்துல வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவர் ஆதரவு தெரிவிச்சு போறது எந்த விதத்துல தப்பா இருக்க முடியும்? இப்போ இதுல வந்து சதி, புரொவகேஷன், தனிமனித நிந்தனை இதெல்லாம் கேட்கும்போது, இந்த சதி புரொவகேஷனுக்கு வந்து எனக்கு அர்த்தம் தெரியல உண்மையில. தனிமனித நிந்தனைன்னு சொல்றாங்க. இந்த முதல்வர் தனிமனித நிந்தனை எவ்வளவு செய்றாரு? இவருடைய கட்சிக்காரங்க எவ்வளவு செய்றாங்க? இதுக்கெல்லாம் யார் நடவடிக்கை எடுப்பாங்க? அதனால வந்து தமிழகத்துல வந்து அரசியல் தரத்தை இன்னும் அதிகமாக தாழ்த்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த அரசு உருவாக்கி கொண்டிருக்கிறது. நான் திரும்பவும் சொல்றேன். உதயநிதி தவறாக ஏதாவது பேசியிருந்தார் என்றால், அதற்கு நிச்சயமாக வழக்கு போட முடியும். அதற்கு நம்முடைய நீதி நெறிமுறைகள் வழிவகுக்கின்றன. ஆனா இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணி பிணையில வர முடியாத செக்ஷன்லாம் போட்டு தஞ்சாவூருக்கு கூட்டு போய் இதெல்லாம் வந்து நடவடிக்கை எடுக்கிறத பார்க்கும்போது முதல் நோக்கம் என்னன்னா இவர் சட்டமன்றத்துக்கு வரக்கூடாது. அப்ப அது வந்து ஜனநாயகத்தை கொச்சைப்படுத்துவது, ஜனநாயகத்தை கொலை செய்வது தானே. முதலமைச்சர் இருக்கும்போது எதிர்க்கட்சி தலைவரும் அங்கு அமர்ந்திருப்பது என்பதுதான் ஜனநாயகத்தில் சரியான விவாதங்களுக்கு வழிவகுக்கும். அவரை வர விடாம ஆக்குனா அது என்ன சரியான ஜனநாயகம்? இது தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டிய ஒன்று சந்தேகம் இல்லாமல். இதுதான் என்னுடைய கருத்து. தொலைபேசி வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு பாலச்சந்திரன்.